ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தித்தி பிரசாத் வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டி அண்ட் சிம்பிளான பன்னீர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி ரொம்ப டைம் எடுக்காமல் சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். மசாலாக்காக நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் பன்னீர் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இது எல்லாமே 1 by 1 சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு அதை கன்வெர்ட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் நம்ம ஆயில் விட்டுட்டு அது கொஞ்சம் சூடானதை நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரும் இதில் சேர்த்து ஒரு கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட நல்ல சாஃப்டான சப்பாத்தி வச்சு இந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி பன்னீர் கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரணுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.